Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து கேம்பிங் vlogோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். சம்மர் வெக்கேஷன்ல டே 17 ஈவினிங்ல இருந்து டே 18 ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்க வந்து கயாக்கிங் கனு எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு grill எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாம் லேடிஸ்லாம் சேர்ந்து வாக்கிங் போலான்னு கிளம்பிட்டோம். கேம்ப் கிரவுண்ட்ல வந்து நம்ம சுத்தி நடந்து அந்த கேம்ப் சைட்ல வந்து யார் எப்படி எல்லாம் வந்து டென்ட் போட்டிருக்காங்க, ஆர்வியோட மாடல்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி நடக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வி ட்ரெய்லர் எல்லாமே ஒரு மாடல்ல இருக்கும். அதே மாதிரி தான் டென்ட்டு. நிறைய பேர் வந்து கார்லையுமே வந்து கேம்பிங் பண்ணுவாங்க. பசங்கள்லாம் வந்து பிளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக அந்த கேம்ப் சைட்டை ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு நடந்துட்டு அப்புறம் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் சர்ப்ரைஸாக. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே வந்து ஃபாதர்ஸ் டே, அப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். அதனால நைட்டு வந்து டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் லேடிஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தோம். வாக்கிங்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணி ஃபாதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ட்ரு ஆகும்போது இங்கேருந்து கேம்ப் சைட் வந்து ஆரம்பித்து ஒரு லூப் மாதிரி போகும். என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த லேக்கில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு லாட்டில் வந்து அவங்க டெக்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், அங்கே வந்து சுற்றியும் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்களா இந்த குட்டியூண்டு வந்து ட்ரெய்லர்லாம் வந்து அந்த ட்ரக்கில் வந்து இழுத்துட்டு வந்தாங்க. அதோட மாடலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய இருக்கும். இங்கே அந்த காருக்கு மேலே கூட வந்து டென்ட் செட்டப்லாம் போட்டு கேம்பிங் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஈவினிங் வந்து கேம்ப் சைட்டில் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து எங்களோட லாட்டுக்கு ரீச் ஆகிட்டு அப்படியே வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். நாங்கள் வந்து இதெல்லாம் செய்யும் போது அந்த லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணும்போது இவங்க எல்லாரும் கேட்டாங்க, என்ன திடீர்னு நேற்று இல்லாமல் இன்னைக்கு லைட் எல்லாம் ஃபிட் பண்ணுறீங்கன்னு. நாங்கள் சொன்னோம், எல்லாரோட லாட்டும் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி இருக்கு, அது மாதிரி நம்மளோடதையும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த லைட்டை வச்சுட்டு டென்ட்டுக்கு பின்னாடி மறைஞ்சு பலூன்லாம் ஊதிட்டு இருந்தோம். பலூன்லாம் வச்சோன்னே வந்து சந்தேகம் வந்துடுச்சு, என்னவோ பிளான் நடக்குதே அப்படின்ட்டு சுற்றி வந்து கேட்டு இருந்தாங்க. நாங்க சும்மாதான் சொல்லிட்டு அப்படியே டெக்கரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அங்க வந்து நமக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருக்கும்ல, ஸோ அங்கேயே வந்து கனெக்ட் பண்ணி லைட்ஸ் எல்லாம் தேவைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஹிடன் சைஃபர் இருக்கு, கண்டுபிடிங்க. புதுசா சொல்லிட்டு இருக்காரு, அடிச்சு விடுவோம். எனக்கு பொழுது போனல அடிச்சு விடுவோம். பிரியா விஜய் சித்துட சொல்லு, ஆனா மரியாதை யாருக்கு சொல்லுங்க. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடி. அதான் எல்லாருக்கும் டாஸ்க். ஆமா, யார் எழுதிருக்கா கெஸ் பண்ணுங்க. நான் என்னவோ கொடுப்போம், கிஃப்ட் கொடுப்போம். ரொம்ப பழசா இருக்கு. இங்க பாரு, ஒரு டெக்கரேஷன் ஏன்னு சொல்றோம் தீப்ஷி, அதுல ஒரு வேர்டு இருக்கும்.
என்ன அந்த என்ன வேர்டுன்னு கண்டுபிடிங்க. இப்ப பாரு தீப்ஷி கண்டுபிடிப்பா பாரு. அவதான் இருக்கிறதுலே ஸ்மார்ட். லோகனும் தீப்ஷியும் கூப்பிடு கண்டுபிடிச்சிடும். நாங்கள் வந்து மஃபின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதனால கேக் செய்யலை. ஆக்சுவலாக கேக் செய்கிறதுக்கும் வாங்கிட்டு போயிருந்தோம். பட் இதெல்லாம் இருந்தனால அப்புறம் லட்டு எல்லாம் சுற்றி வச்சு டெக்கரேட் பண்ணி அதே கேக்காக கட் பண்ணி என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபேஸ்க்கு தானே. எல்லாம் வாங்க, கிட்டக்க வாங்க. எப்ப அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. அப்புறமா ஆன் பண்ணுவோம். Day to you. Happy Father's Day to you. Day to you. எல்லாம் ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கங்க. இங்க லைட் தெரியுது பாருங்க. லைட் அடிங்க. நேத்தன் உன் தலையில இருக்க லைட்டை காட்டு. இந்த டிஷர்ட்டு தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வாங்கியிருந்தது. ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு டிசைன் அனுப்புனாங்க. இது ஓகேவான்னு டக்குன்னு முடிவு பண்ணி ஒரே நாளில் போட்டு வாங்கிட்டோம். சுபா பிரதாப் vlogs. இல்லனா ஓகே. கண்டுபிடிச்சீங்களா? Cha-cha-cha. It's not you. Logan, நீ கிடையாது. இஷான் உன்னை அடிச்சா. இப்போ நாங்கள் வந்து ட்ராஷ் போட தான் போயிட்டுருக்கோம். இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் ரெஸ்ட் ரூம். ட்ராஷை வந்து இங்கே கேம்ப் சைட்டில் நம்ம கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் முக்கியமாக நைட்டு வந்து நமக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து வெளியில் இருக்கக்கூடாது. ஃபுட்டோட வேஸ்ட்டும் இருக்கக்கூடாது. அனிமல்ஸ் ஏதாவது வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது நமக்கு வந்து டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ ட்ராஷ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராஷ் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டுற வேண்டியதுதான். நாங்கள் போட்டுட்டு அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து படுத்தாச்சு. இன்றைக்கெலாம் வந்து அவங்கவுங்க டென்ட்டில் தான் போய் படுத்தோம். இப்போ வந்து சம்மர் வெக்கேஷனில் டே 18 கேம்ப் சைட்டில் எங்களுக்கு லாஸ்ட் டே. காலையில் வந்து எந்திரிச்சாச்சு. அப்படி நல்லா இருக்கும் அந்த காலையில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லோகன் நாங்கள்லாம் இந்த டென்ட்டில் படுத்துருந்தோம். எங்களோட பாப்அப் டென்ட்லேயே நாங்கள் வந்து படுத்துட்டோம் அன்னைக்கு. ஸோ எந்திரிச்சு வந்துட்டு அப்படியே நாங்கள் காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அடுத்து அப்படியே வந்து பேக்கிங் வேலை, அப்புறம் கனு கயாக்லாம் ரிட்டர்ன் பண்ணுறது பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய க்ளீனப்
பண்ணுற வேலையில தான் இருந்துச்சு. ஸோ பேக்கிங் டே தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ்டாக பேக் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 40 minutes டிரைவ் தான். ஸோ நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த கேம்பிங் வந்து. ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெண்ட் பண்ணியிருந்த கனு கயாக்லாம் போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வர்றதுக்காக அவங்க போனாங்க. ஆமா பின்னாடி கட்டி விட்டுருங்க. ஆ ஆ ஆ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேர் வெஜிடேரியன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் சப்பாத்தி நிறைய இருந்தனால தக்காளி தொக்கு வந்து பண்ணிக்கிட்டு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து எக்கு பொரிச்சிட்டோம். அப்புறம் வந்து கலக்கி ஆம்லேட், அந்த பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி வந்து ப்ரெட்டு சப்பாத்தி எக்கு இதை வந்து இருக்கிறதெல்லாம் தீர்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே டென்ட்டை வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டென்ட்டு பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்காகவே வச்சுருந்த டென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ஸோ திங்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த டென்ட்டில் வச்சுட்டோம். எல்லாமே வந்து வேலையெல்லாம் கடன்னு நடந்துட்டு இருந்துச்சு. சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையிலைக்கு வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க மதுரை, ஸோ அவங்க வந்து கலக்கி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஹிஸ்டரி சொல்லுங்க, கலக்கியோட ஹிஸ்டரி. தங்கி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அது பேர் வந்து டிங்டாங் தான். இப்போ நான் சொல்றதெல்லாம் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் லேட்டரா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிட்டி பக்கம் வரும்போது அது ஏதோ கலக்கின்னு வச்சுட்டாங்க. அப்ப கரண்டி ஆம்லெட் வேறயா? கரண்டி ஆம்லெட் கரண்டியில போடுவாங்களா? இந்த புளி கரண்டியிலே போட்டுருவாங்க. அது நல்லா பப்பியா வந்துடும். அதுக்காக அது இது வந்து அந்த ஆஃப் பாயில் சாப்பிட்றவங்களுக்கு அந்த குழம்பு ஊற்றி இன்னொரு ஒரு வெரைட்டி. ஓகே அன்றைக்கி காலையில் வந்து முட்டையை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு. ப்ரெட் ஆம்லேட் ஒரு சைட் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து சப்பாத்தி ஆம்லேட் வந்து ஒன்று பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் முட்டை பொரிச்சு பசங்களுக்கு வந்து அது கொடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்க கிரிக்கெட் விளாடணுன்னு விளாண்டுட்டு இருந்தாங்க.
பெஞ்ச் ரெண்டையும் வந்து இருந்த இடத்துல போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். குழந்தைங்கள்ட்டெல்லாம் வந்து இந்த கேம்பிங் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, என்ன எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஓகே, ஸ்டார்டிங் வித் லோகன். கம் ஆன், நீ ஷேர் பண்ணு. கேம்பிங் எப்படின்னு சொன்ன, என்னென்னலாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிளேகிரவுண்ட்ல போகுது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூல்ல சவுண்டா ஓகே. ஓடி அதுக்கப்புறம் தூங்கிட்டு சாப்பிட்டது பிடிக்கலையா? அவனே சொல்றான். ஓகே டன்னா, பேசி முடிச்சியா? பேசி முடிச்ச மாமா சொல்லு. பேசி முடிச்சிட்டேன். ஓகே. வேற என்னெல்லாம் மிஸ் பண்ற? என்ன மிஸ் பண்ணிக்கிறாங்க? வேற ஏதாவது கேம்பிங்ல வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவது உனக்கு வேணுமான்னு கேக்குறாங்க. வேண்டாம். You are happy? சாட்டிஸ்ஃபைட். Very good. Deepshika, now it's your turn. Come on, tell me what do you like the most? கயாக்கிங் பண்ணது, அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பண்ணது. Okay, very good. எதை மிஸ் பண்ண? கடை இதுல இருந்து கேண்டி. கேண்டி கடை. Very good, very good. எல்லா குழந்தைங்கள்ட்டையுமே இதே கொஸ்டின் வந்து கேட்டு அவங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டேனி வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு போயம் எழுதியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினது இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ப்ளசண்ட்டான கேம்பிங் வந்து எங்களுக்கு வந்து அந்த 2 டேஸுமே இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு டைம் வந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையுமே நான் வந்து கேட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களோட அந்த கேம்பிங் டேஸ் வந்து இருந்துச்சு. இந்த இது ஹரிசாண்டல் இடம். அவன் பின்னாடி வந்து. அது நான் வச்சு கொடுத்துருக்கேன். உனக்கு என்ன வேணும்? Thank you. Not to mention. Come, Nathan, come. Atmika, come. One by one, one by one. Okay. My first experience was very nice. Setting up the tent and then இப்படி ஏறி போங்க. வேற யாருக்கு இல்ல? and then the best I like is in the morning all different kinds of birds are making noises and it was so good to listen that. Not the everyday morning we used to listen the alarm sound. Yeah. That was good. Yeah. So first time for you in tent? ஐஷுமா அவங்க கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க அங்கே தரோம். சூப்பராக இருந்தது. டென்ட்லாம் போடுறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு. இதுவரையும் டென்ட்லலாம் நாங்கள் ஸ்டே பண்ணது கிடையாது. ஸோ டென்ட்டில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்டே பண்ணது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி காலையில் மார்னிங் டைல்ஸ்லாம் போனது அதுவும் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அப்புறம் க்ரில் பண்ணது, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டது. நம்ம நைட்டு வந்து பேசி யாரையும் தூங்க விடாம பண்ணது. ஆமாம், எல்லாரையும் ஃபன் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம எல்லாம் இது போனது ஐலாண்ட் போனோம்ல. அந்த ஐலாண்ட். ஆமா கண்டிப்பா. சூப்பராக இருந்தது. பாய் பாய். மதியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து வீட்டில் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாதனால பருப்புருண்டை குழம்பு வந்து புளி ஊற்றி வச்சுட்டு கேரட் பீன்ஸ் மட்டும் இருந்துச்சு, அதையும் பொரித்து ரைஸ் வச்சுட்டேன். ஏன்னா பசங்க வந்து 2 நாளாக என்ன சாப்பிட்டானுங்கன்னு நம்ம ஃபுல்லாக கவனிக்க முடியாது வெளியில் போயிட்டோன்னா. ஆனால் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வயிறு ஃபில் பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்போம்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல அவனுங்களுக்கு ஃபில்லிங்காக கொடுத்தா தான், காய் எல்லாமே பேலன்ஸ்டாக கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் வந்து எல்லா சாப்பாடெலாம் வச்சு ஊட்டி விட்டுட்டு எங்களுக்கு வந்து இந்த கேம்பிங் டேஸ் 2 நாளுமே ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கேம்பிங் vlogs பிடிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.